இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வவல்லமையுள்ள பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவருக்கே சர்வ சதாக்களின் மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. சமாதானத்தின் தேவன் ஜெப வீடு ஊழியங்கள் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். என்று நாம் பார்க்க போகிற ஒரு சத்தியம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். ஒரு யூதருக்குள்ள அதிகாரியான நிக்கோதேமு எண்ணப்பட்ட பரிசேயன் ஒருவன் வந்து இப்படி சொல்கிறார், ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். இன்றைக்கி பார்க்க போகிற காரியம் அற்புதங்கள். வேதத்தில் நம்ம முதலாம் அற்புதம்னு ஒரு இடத்துல நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். முதலாம் அற்புதம் அது நாம் கேள்விப்பட்ட காரியம் கானாவூர் திருமண கல்யாண வீட்டிலே இந்த அற்புதத்தை பற்றி நாம் பார்த்துருக்குறோம். அங்கே என்ன நடந்தது? யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே என்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருக்கிறீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானாவூரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இங்கே கானாவூர் என்ற ஊரிலே நடந்த கல்யாணத்திலே திராட்சரசம் குறைவுபட்டு போயிற்று. யூதர்களுக்குள்ளே பரிமாறப்படுகிற கல்யாண வீட்டிலே பரிமாறப்படுகிற திராட்சரசம் குறைவுபட்டு போயிற்று. இயேசுவும் அந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அப்போது வெளியில் யூதர் முறைமையின்படி சுத்திகரிப்பதற்காக கற்சாடிகள் வைக்கப்பட்டிருந்தது. அதில் காலை கழுவிட்டு தான் உள்ளே போவாங்க. வெளியில் உள்ள அந்த கற்சாடிகளிலே தேவை ஏற்பட்ட போது தண்ணீர் நிரப்ப சொன்னார். இயேசுவானவர் நிரப்ப சொல்லி அதை மொண்டு போய் கொடுங்கள் என்று வேலைக்காரர் கட்டளையிட்ட பொழுது அந்த உள்ளே பந்தி விசாரித்து கொண்டு இருக்கிற அந்த மனுஷனிடத்தில் கொண்டு போய் கொடுத்த போது அது திராட்சை ரசமாய் அந்த தண்ணீர் மாறி இருந்தது. அது நல்ல சுவை மிகுந்ததாக இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு கொடுக்கறது நல்லதாக இருக்கும், போக போக குறைந்த சுவை இருக்கும். அப்படி இல்லாமல் இதுவரைக்கும் நல்ல ரசத்தை வைத்திருந்தீரே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இயேசுவினிடத்தில் வந்தால் எப்பொழுதும் குறைவில்லாத நல்ல ரசம் கிடைக்கும். அல்லேலூயா. ஏன்னா வார்த்தை இரத்தமாக மாறி இருக்கிறார். அதிலேருந்து என்ன சொல்லிட்டு இருக்கார்? வார்த்தையை தான் சொல்லிட்டு வர்றார். அதை அனுபவிக்கும்போது அது நல்ல அனுபவமாக மாறும். ஒரு நாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பத்திலேருந்து இது வரைக்கும் அவர் மாறி குறைவானதை கொடுத்ததே கிடையாது. ஒன்றும் அற்புதமாக செய்து கொண்டு போயிட்டு இருக்கிறார். ஏன்னா ஒன்றும் இதை விட அதிகமாக இருக்கும். அல்லேலூயா. அதை அனுபவிக்க வேண்டும். இப்போ இது எதுக்கு அடையாளம்? முதலாம் அற்புதம். நம்முடைய வாழ்க்கையில் பாவிகளாக இருக்கிற நம்முடைய காரியங்கள் எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய ரட்சிப்பு ஆரம்பமாகிறது. எப்படி ஏற்றுக்கிறோம்? நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக கல்வாரியிலே அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு தன்னுடைய இரத்தத்தை சிந்திருக்கிறார். இது எங்கே? நகரத்துக்கு புறம்பே நடைபெற்றது. வெளியிலேருந்து தான் சிலுவையில் அறையப்பட்ட அவரை பார்த்து தான் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு தான் உள்ளே வர்றோம். கல்யாண வீடுங்கிறது சபையை குறிக்கிற காரியமாக இருக்குது. அப்போது வெளியில் கல்வாரியில் அடிக்கப்பட்ட நகரத்துக்கு புறம்பே பாடுபட்ட அவரிடத்திலிருந்து நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு உள்ளே போகிறோம். அல்லேலூயா. நம்முடைய பாவ ஜலம்
அது என்னவா மாறுது? கழுவப்பட்டு தெளிந்த தண்ணீராய் மாறி அது கிறிஸ்துவின் இரத்தமாக மாறுகிறது. நம்ம விசுவாசத்தினாலே கிறிஸ்துவின் இரத்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளம் தான் இது. ஏன்னா நம்முடைய இரத்தத்தில் உள்ள பாவங்கள் கழுவப்பட்டு அவருடைய இரத்தம் நமக்குள்ளே விசுவாசமாக ஊற்றப்படுகிறது. அப்போது கல்வாரியில் சிலுவையில் சிந்தின பரிசுத்த இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவுகிறபடினாலே நமக்குள்ளே கிறிஸ்துவின் இரத்தம் உள்ளே வருகிறது. அது இரட்சிப்பாக மாறுகிறது. அது ஜீவனாக இருக்கிறது. மரித்த நமக்கு அது ஜீவனாய் உள்ளே வருகிறது. அதனால தான் இது வெளியில் கர்ஜாடியிலேருந்து கொண்டு வரப்பட்டதாக இருக்குது. இயேசு கிறிஸ்து வெளியில் புறம்பே பாடுபட்டபடினாலே சபைக்குள்ளே வர்றதுக்கு நம்ம முதல்ல எங்கே வெளியில் இருக்கிற அவரை பார்க்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய சவுலாக இருக்கும்போது சபைகளை துன்புறுத்தி கொண்டு போது தமஸ்குக்கு போகிறார். போகிற வழியில் நிருபணம் வாங்கிட்டு ஆசாரியர்கிட்ட நிருபணம் வாங்கிட்டு போகிறார். கர்த்தரை சந்திக்கிறார். கர்த்தர் சொல்கிறாரு, ஆண்டவரே நான் என்ன சித்தமாக இருக்கிறேன்னு கேட்கும்போது பட்டணத்துக்குள்ளே போங்கிறார். அப்போ அவரை சந்தித்து அவர் ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டு எங்கே உள்ளே போக முடியும். அதான் கர்த்தர் சொல்லுகிறார், ரட்சிக்கப்படுதல் கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்தார் என்று. அப்போ வெளியில் சபைங்கிறது ஒரு காரியம், உலகம் ஒரு காரியம், பரலோகம் ஒரு காரியம், 3 காரியம் இருக்குது. உலகத்தில் இருக்கிற நமக்கு அடுத்த வீடு எங்கன்னா, நமக்கு உலகத்தில் ஒரு வீடு இருக்கலாம். ஆனால் நமக்கு எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ அதுதான் அவர் நம்முடைய வீடாக மாறுகிறது. இது சபை நம்முடைய வீடாய் மாறுகிறது. தேவாலயம் நம்முடைய வீடாய் மாறுகிறது. இது 2வது வீடு. 3வது தான் பரலோகம் நமக்கு வீடு. அப்போ முதல் வீட்டிலிருந்து அதனால தான் ஸ்திரீ திருமணமான பிறகு வேறொரு வீட்டில் குடிபுகிறாள். மணவாட்டியாகிய கன்னிகை ரட்சிக்கப்பட்ட உடனே எங்கே போகிறாங்க? மணவாளன் வீடாகிய அவருடைய வீட்டுக்கு நாம் போகிறோம். அதுதான் சபை, அதுதான் ஆலயம், அதுதான் ஸ்தலம், அதுதான் தேவாலயம், அதுதான் சர்ச் என்று சொல்லப்படுகிறோம். அப்போ முதல் அற்புதம் என்ன தெரியுமா? எத்தனை அற்புதம் வேணாலும் நடக்கலாம். முதல் அற்புதம் என்ன தெரியுமா? பாவி மனம் திரும்பி கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே விடுதலை பெறுகிறது. அந்த சந்தோஷத்துக்கு அதை அனுபவிச்சவங்க தான் கண்டுபிடிக்க முடியும். அதை அனுபவிச்சவங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும். உண்மையாக அவருடைய இரத்தத்தை விசுவாசித்து அதை அற்புதமாய் அதை ஃபீல் பண்ணும்போது, அனுபவிக்கும் போது உலகத்தில் அதுக்கு ஈடானது எதுவுமே கிடையாது. உலகத்தில் எதுவுமே கிடையாது. உலகத்துக்கு இறங்கி வந்த அந்த அற்புதம் தான் முதலாவது அற்புதம். இங்கே அதுதான் நடக்குது. வெளியிலேருந்து போன திராட்சை ரசம் ருசியாக இருக்குது. அப்போது வழியாக நம்ம ஆதியிலேருந்து கர்த்தர் என்ன சொல்கிறார்? வார்த்தையினால அதே ரசம்தான், ஆனால் பேசிகிட்டு இருக்கிறார். ஆனால் அதை விட பாவியாக இருக்கிற நாம் ரட்சிக்கப்பட்டு உள்ளே போய் வைராக்கியமாக கர்த்தருக்கென்று வாழ்ந்து காண்பித்தால் அதுதான் அற்புதமாயிருக்கு. மனம் திரும்புகிற ஒரு பாவினத்தும் பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாயி. அல்லேலூயா. அப்போ முதல் அற்புதம் நாம் ரட்சிக்கப்படுவது. நம்ம கடமைக்கு அல்ல, அவர் உயிரை நாம் சுமந்து கொண்டு இருக்கும்போது, நமக்கு உயிர் வரும்போது ஏற்படுகிற அந்த சந்தோஷம் முதலாம் அற்புதம். சரி, முதலாம் அற்புதம் இருந்தால் 2ஆம் அற்புதம் இருக்கும்ல. 2ஆம் அற்புதம் எங்கே இருக்குது அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 46. பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலியாவில் கானாவூருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமில் ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாக இருந்தான். பாருங்க, 50-51. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். என் அன்பு பிள்ளையே, முதலாம் அற்புதத்தை பெற்ற நாம் 2ஆம் அற்புதத்தை சபையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், அதுதான் சொல்கிறாரு. இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலியாவில் கானாவூருக்கு மறுபடியும் வந்தார். அல்லேலூயா. கானாவூருக்கு அந்த
சபைக்கு அவர் மறுபடியும் ஒவ்வொரு நாளும் வருகிறவராயிருக்கிறார். மறுபடியும் பிறந்த நம்மை சந்திக்க வருகிறார். அல்லேலூயா. அப்போது ராஜாவின் மனுஷனில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாக இருக்கிறான். அப்பா அவனை அழைச்சிட்டு அவன் வியாதியாக வீட்டில் இருக்கிறான். இங்கே அவர் கர்த்தர்ட்ட பேசுகிறார். கர்த்தர் இடையில சொல்கிறாரு, இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். அல்லேலூயா. நிச்சயமாக இது சொல்லுகிற ரகம் ஒன்று. நிச்சயமாக அவருடைய வார்த்தையில் உள்ள ஆழங்களை, சத்தியங்களை நாம் கண்டுபிடிக்கும்போது அது உண்மையிலேயே விசுவாசத்தை அதிகரிக்க செய்கிறதா இருக்கு. என்னுடைய வாழ்க்கையெல்லாம் அதுதான் ஆணிவேராக இருந்தது. சத்தியங்கள், அந்த சத்தியங்களை கேட்க கேட்க விசுவாசம் அதிகமாகிறது. எப்படி முதலாம் அற்புதத்தை பெற்ற போது இருந்த சந்தோஷத்தை காட்டிலும் அதுவே கிடைக்காது உலகத்தில். நீங்கள் எந்த இடத்துல போயினாலும், யார் கூட பேசினாலும், எப்படி இருந்தாலும் அந்த சந்தோஷம் கிடைக்காது. உயிர் வருகிற சந்தோஷத்தை விட வேறு சந்தோஷம் இல்லை. அடுத்து இரண்டாவது, இந்த சந்தோஷம் அவருடைய சத்தியங்களை, வார்த்தைகளை வாங்கி படித்து அதை கை கொண்டு அதை வாழ பழகும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு. அது வேறு. இது ரெண்டாவது சந்தோஷம். முதலோட நின்றக்கூடாது. சபைக்குள்ளே இருந்து சத்தியத்தை கேட்டு சத்தியத்தை வாசித்து அதையே ஒரே நோக்கமாக வைத்திருக்க வேண்டும். எப்படி சமாரிய ஸ்திரீ அவர் வரும்போது எனக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுப்பான்னு அவரும் ஞாபகமாக, எத்தனை காரியங்கள் நடந்தாலும் அவரும் ஞாபகமாக இருந்தாங்க. அதே போல் எத்தனை சூழ்நிலை வந்தாலும் வசனத்தை தலையில் வைத்து காப்பாற்ற வேண்டும். அதை வாழ்க்கையாக மாற்ற வேண்டும். அதை மகிமைப்படுத்த வேண்டும். அதனால தான் அற்புதங்களை காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டேரு. அந்த அற்புதம் இல்லை, அதை குணப்படுத்துங்க, நான் விசுவாசிக்கிறேன், அது கிடையாது. நீ அவரை நோக்கி சொல்கிறாங்க, இறங்கி வாங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம், அது கிடையாது. அவருடைய வசனத்தை நம்பி நாம் பிழைக்கும்போது நம்முடைய விசுவாசம் வர்த்திக்க தொடங்கும். அதை பாருங்கள், அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நம்பி வாழ்க்கையை ஆக்கி கொண்டு போகிறவனுக்கு இந்த இரண்டாம் அற்புதம் நடைபெறுகிறதா இருக்குது. இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின் இது அவர் செய்த இரண்டாம் அற்புதம். இரண்டாம் அற்புதம் தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணணும்? இது என்ன பண்ணணும்? கிறிஸ்துவின் இரத்தமாக மாற வேண்டும், வாழ்க்கையாக மாற வேண்டும். ஜீவன் இரத்தத்தில் தான் இருக்குது. மாம்சத்தின் உயிர் அதன் இரத்தத்தில் இருக்கிறது. அப்போ அந்த இரத்தமாக, கிறிஸ்துவின் இரத்தமாக மாற 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 நம்முடைய சுபாவங்கள் மறைந்து தேவ சுபாவங்கள் வெளிப்படுகிறதா. ஏன்னா ரத்தம் தான் நம்ம இருதயத்திலேருந்து பம்ப் பண்ணி ஹோல் பாடி ஃபுல்லாக சர்க்குலேஷன் ஆகிட்டுருக்கு. அதில் உள்ள ஆக்சிஜன் தான் என்ன ஆகிட்டுருக்கு, அதான் உயிர். அது என்ன, அதான் ஆவி. அது என்ன சர்க்குலேஷன் ஆகிட்டுருக்கு. அப்போது ரத்தத்தில் உள்ள சிவப்பு ஹீமோகுளோபின் குறைஞ்சிதுன்னா சத்து குறையும், அனிமியா வரும். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாம் நிறையப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். வெள்ளை வரக்கூடாது. வெள்ளை ஆவியில் வெள்ளை பரிசுத்தம் வரும். இது ரத்தம் சிவப்பாய் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால தான் அவருடைய நாமம், அவர் வெண்மையும் சிவப்புமானார் என்று வேதத்தில் பார்க்கும். வார்த்தை வெண்மையாக இருக்கு, பரிசுத்தம். அதுக்கு வெள்ளை. ஆனால் இரண்டாவது அவர் சிவப்புமானார் என்று வேதத்தில் உன்னத பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. சிவப்புமானார். சிவப்பு என்பது அவருடைய இரத்தத்தை குறிக்கிறதா இருக்குது. அனிமையாக இருக்கக்கூடாது, இரத்த சோகையாக இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும்? அவருடைய இரத்தத்தினாலே நிரப்பட்டு. அது எங்கேருந்து கிடைக்கும்? இந்த வார்த்தையை இரத்தமாக மாற்ற வேண்டும். அல்லேலூயா. அவர் வார்த்தை இரத்தமாக மாறினார். அதே போல் அவருடைய இரத்தத்தை சிந்தினார், நமக்கு முதலாம் அற்புதத்தை செய்தார். அதை பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு என்பது அதற்கு பேர். இரண்டாம் அற்புதம் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வேலையும், ஒவ்வொரு நாளையும் தியானித்து அதை வாழ்க்கையாக மாற்றும்போது அது இரத்தமாக நமக்கு பலன் கொடுக்கு. அதுதான் விசுவாசத்தை வர்த்திக்க செய்கிறதா இருக்குது, பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. அதுதான் நமக்கு வாழ்க்கையாக இருக்கிறது. அதுக்கு தான் நாங்கள் என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. என்ன அந்த பலன் எது தெரியுமா? அது வார்த்தையிலேருந்து வருகிற பலன்.
அதை தான் நம்ம தவற விட்டுறோம். பைபிள் படிக்கிறதும் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை உள்ளே வைத்து இந்த பாத்திரத்தில் வைத்து அதை தியானிக்க வேண்டும், தியானித்து அதை இரத்தமாக மாற்ற வேண்டும். இது இரண்டாம் அற்புதம். மூன்றாம் அற்புதம், ரெண்டாம் அற்புதம் முதலாம் அற்புதம்னு ஒன்று இருக்குது, இரண்டாம் அற்புதம்னு ஒன்று இருக்குது. கர்த்தர் வார்த்தையாகவே எழுதியிருக்கிறார், பைபிளில் வார்த்தையாகவே எழுதியிருக்கு. மூன்றாம் அற்புதம், ஏன்னா எதையுமே மூன்றாக தான் செய்வார். அப்போ மூன்றாம் அற்புதம் என்ன இருக்குது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6-7. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தல் என்னைக்கு நடந்தது? எத்தனை நாள் நடந்தது? 3ஆம் நாள் இல்லை. அல்லேலூயா. இதுதான் மூன்றாவது அற்புதம். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அல்லேலூயா. இப்போ 3ஆம் நாளில் அவர் உயிர்த்தெழுந்தார். நாமும் இந்த 2 அற்புதங்களை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். 2ஆம் அற்புதம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். மூன்றாம் அற்புதம் நடைபெறும் வரைக்கும் இது நடந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் ஒரு நாள் மரித்து போகலாம், அல்ல உயிர்த்தெழுதலில் மரித்து போனால் நாம் உயிர்த்தெழ வேண்டும். முடிவு பரியந்தம் நம்ம என்ன பண்ணணும்? இந்த உயிர்த்தெழுதலுக்கு நம்முடைய பாத்திரத்தின் காரியங்களை முடிக்க வேண்டும். ஏதோ ஒரு நோக்கத்திற்காக கர்த்தர் நம்ம அழைத்திருப்பார். வார்த்தையிலே அது வேதத்துக்குள்ளே தான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கை வேதத்தில் வார்த்தையிலே நம்முடைய வாழ்க்கை இருந்ததுன்னா ஏதாவது ஒரு காரியத்துக்கு நம்ம அழைத்திருப்பார். அவை முடித்து நாம் கர்த்தரிடத்தில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு ஒரு நாள் என்ன பண்ணுவோம்? உயிர்த்தெழும். நம்முடைய மரணம், நம்ம ஆத்மா நம் பரதேசிக்கு இளைப்பாறுதலுக்கு செல்ல வேண்டும். அல்லேலூயா. லிட்ரலான உயிர்த்தெழுதல், அவர் குறிக்கப்பட்ட நாளிலே உயிர்த்தெழுதல் நடக்கும். அப்போது நம்முடைய ஆத்மா தாழ்ந்த பாதாளத்துக்கு போயிடாதபடி இந்த 3ஆம் அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு இந்த 2 அற்புதங்களே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அப்போ உயிர்த்தெழுந்தது தான் 3ஆவது அற்புதமாயிருக்கு. அல்லேலூயா. அப்போ முதலாம் அற்புதம் ஒன்று, 2ஆம் அற்புதம் ஒன்று. இது 3ஆம் நாளில் அவர் உயிர்த்தெழுந்தார். அப்போது 3ஆம் நாளில் நாம் நம்மை தகுதிப்படுத்துவது நமக்கு நாம் பண்ணி வந்த உடன்படிக்கை ஒன்று இருக்கிறது. எதற்காக நம்மை இந்த இடத்திலே பிறக்க வைத்தார், ரட்சிக்க வைத்தார், வசனத்தை கேட்க வைத்தார் என்று ஒரு திட்டம் இருக்கிறது. அதை செய்து முடிக்கும் பொழுது நமக்கு 3ஆம் அற்புதம், அதுதான் 3ஆம் அற்புதம். சிம்பிளாக சொல்ல போனீங்கன்னா அதுதான் 3ஆம் அற்புதம். எப்படி ஒரு வேலைக்கு தயாரானா அவர்களுக்குள்ள சோதனையெல்லாம் வச்சு கடைசியில் என்ன பண்ணுவாங்க? ஜெயம் எடுக்க வைப்பாங்க. அது மாதிரி தான் ஜெயம் எடுக்கணும், பாஸ் பண்ணணும். அதுதான் இந்த 2ஆம் அற்புதம் நடந்து 3ஆம் அற்புதம் அந்த வேலையை செய்து நிறைவேற்றுவது. இது ஓட்டத்தை முடித்தேன் என்று அப்போஸ்தலன் சொல்லுகிறார் பாருங்க. அப்போ அது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஓட்டத்தை நிறைவேற்றிட்டார். அப்படி தான் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஓட்டத்தை முடிக்கும் போது நமக்கு உயிர்த்தெழுதல் கிடைக்கிறதா இருக்குது. உயிர்த்தெழுதல் என்பது அவரோடு இருக்க போகிறோம். பரதேசி போயிட்டு அப்புறம் என்னென்ன காலமாக அவரோடு இருக்க வேண்டியது தான் அந்த உயிர்த்தெழுதலுக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தியானிங்க, ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள எங்கள் பிதாவே, இருந்தவரும் இருக்கிறவர் வருகிறவருமாய் எங்கள் தேவனே, இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த துணையோட இடத்துல வருகிறோம். கர்த்தர் தாமே இதை கேட்கிற, இதை ஆண்டவரே ஸ்தோத்திரம் வாழ்க்கையாக மாற்றுகிற, இதை அனுபவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தர் கூட நடத்துங்க. உடைய பரிசுத்த கரமே ஆளுகை செய்யட்டும். கர்த்தர் ஆண்டவர் இன்னும் பெரிதான காரியங்களை சொல்லிக் கொடுப்பீராக. பிள்ளைகளுக்கு இந்த காரியங்கள் தெளிவாய் தெரியவும் ஆண்டவரை விளங்கி ஆண்டவருடைய அபிஷேகத்தினால் விலக்கி காட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக்கொடு ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.